நீங்கள் செக்ஸுக்கு வந்து அங்கே பஞ்சமே கிடையாது. நீங்கள் பேங்காக்லேயா இருந்தாலும் சரி, பட்டாயாவாக இருந்தாலும் சரி, இன்னும் பல தீவுகள் இருக்குது. அது வந்து ப்ரொஃபஷனலாக அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுன்ற அது அதாவது ப்ராஸ்டியூஷனுக்கு இப்போ வரைக்கும் அங்கே ப்ரொஃபஷனலாக அனுமதி கிடையாது. மசாஜ் பார்லர் இருக்குது, இது இருக்குது. இப்போ நம்ம ஊர் மாதிரி தான், சரக்கு இருக்கும், அது இருக்கும். ஆனால் அது நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் பிரச்சனை இருக்காது. புரியுதா உங்களுக்கு? கிளப்ஸுன்ற பேரில் நடக்கும், வேறு மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு பெண்களுக்கு வந்து அங்கே பஞ்சமே கிடையாது. ஆண்களை தேடி வர பெண்கள்லாம் இங்கே அதிகம், யூரோப்பியன்ஸ்லாம். புரியுதா உங்களுக்கு? பெண்களை தேடி தானே ஆண்கள் போகிற ப்ராஸ்டியூஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாய்லாந்து ஆண்களை தேடி வர பெண்கள் ரொம்ப ஜாஸ்தி. அங்கே ஆண் ப்ராஸ்டியூஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்க்கு முன்னாடியே எல்லா விதமான செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸும் அங்கே இருக்கும். தாய்லாண்டில் இருக்கும். அதுவும் எல்லா இடத்துலையும் இல்லை, சில இடத்துல மட்டும். நீங்கள் தாய்லாந்து ஒன்று அப்படி மோசம்னு நினச்சிடக்கூடாது. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.